அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நம் தமிழ் இந்து உறவுகள் மறந்து போன விஷயம் தர்ப்பணம் கொடுப்பது. அதுவும் அமாவாசை கொடுப்பது ரொம்ப விசேஷம். அமாவாசை தர்ப்பணம் அப்படின்னாலே அது திருப்புலானி தான். ஸோ அந்த வகையில் பெரும்பான்மையான இந்து சகோதரர்கள் மறந்து போன இந்த தர்ப்பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த அமாவாசையிலிருந்து துவங்க இருக்கின்றோம், திருப்புலானியிலிருந்து. ஸோ அந்த வகையில் விருப்பம் உள்ளவர்கள், நான் இனிமேல் ஒழுங்காக அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படின்னா எங்களோட குழுவை சேர்ந்த அன்பு சகோதரர் தமிழ் இளையாங்குடி அவருக்கு தொடர்பு கொள்ளவும். 95 85 78 57 88 9585785788. இது ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும், இதில் ஏதாவது நல்லது இருக்கான்னா, ஏன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சோறு போடணும், ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் போடுவீங்களா? அது போல தான் பொதுவாக அந்த நம்முடைய முன்னோர்கள் அன்செட்டில்டாக இருக்காங்க. அந்த ஆன்மாக்கள் இன்னும் அதுக்கான முக்தி கிடச்சி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னால், அது போன்ற ஆன்மாக்கள் நம்ம திருப்புலானி மண்ணில் காலை வச்ச உடனே அங்கே வந்துடுவாங்க. நாம் அதில் ஸ்நானம் பண்ணாலே அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டாலே அவங்களுக்கு முக்தி கிடச்சிடும் என்பது இந்து சமய நம்பிக்கை. இதில் இந்த விஷயத்தை கேலி, கிண்டல், மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், அது அவங்களோட உரிமை. என்னுடைய உறவுகளுக்கு, என்னுடைய 7 ஜென்ம முன்னோர்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு என்னுடைய சமயம் சொல்லியிருக்கு, வலியுறுத்திருக்கு அப்படின்னும் போது அதை நான் நெஞ்சை நிமிர்த்து பண்ணுவேன் அப்படின்னு யார் முன் வரீங்களோ உங்களுக்கு நல்லது நடக்கும். வரணும்னு ஆசைப்படுவாங்க, பணம் இருக்காது. நீங்களும் வெகு விரைவில் திருப்புலானி அமாவாசை தர்ப்பணத்தை தொடர்வதற்கு நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது, நடக்கப் போகின்றது. ரெண்டாவது விஷயம், சுத்தமான தேன், மலை தேன். அந்த தேனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது சுத்தமானது, பரிசுத்தமானது, அப்சல்யூட், நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு தேன், எந்த கலப்படமும் இல்லாதது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 98 403 94 600 9840394600 நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு தேன் திருப்தி இல்லை, சொக்கலிங்கம் நீ தவறாக சொல்லிட்டேன்னா தேனை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள், பணம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். இதுக்கு மேலே என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? மூன்றாவது விஷயம், நம்முடைய கோயம்புத்தூரில் ஜூன் 14 ஒரு மேசிவ் ப்ரோக்ராம், 108 கோமாதாக்களை வைத்து பூஜை. இடம் பேனியன் மீடோஸ், 100 ஃபீட் ஜங்ஷன், ஒலம்பஸ், ராமநாதபுரம், கோயம்புத்தூர். காலைல 5 மணிலேருந்து ஓமம் கணபதி ஆவானம் பண்ணிவிட்டு 11:45 பூர்ணாவதி. இந்த ஹோமத்தை பொறுத்த வரைக்கும் விசேஷம் என்னென்னா, கரெக்டாக 10 மணிக்கு 108 கோமாதாக்களுக்கும் பூஜை. ரெண்டாவது 108 ஸ்மால் ஆவணம், அப்புறம் 108 சிவாச்சாரியர்கள், 108 தம்பதி சமேத பூஜை தான் இதோட விசேஷம். இது உலக சேமத்திற்காக. இதில் எந்த ஒரு லோக சமஸ்த சுகின பவந்து, அவ்வளோதான். ஃபார் விஸ்வ மங்கலம் அண்ட் நேஷ்னல் வெல்ஃபேர். இதை தவிர எதுவுமே கிடையாது இந்த இதில். இது முழுக்க ஒரு தனியார் அமைப்பு நடத்துகிறாங்க. அந்த அமைப்பில் நானும் இருக்கிறதுனால அந்த விழாவிற்கு நீங்கள் வருமாறு, உங்களுடைய ஃபேமிலியோடு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன விஷயம், இதில் ஏதாவது நன்மையாக, எல்லாத்துக்கும் நன்மை தீமையெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்க. 108 கோமாதை பார்ப்பது அவ்வளோ விசேஷம். 108 தம்பதிகள் பூஜை பண்ணுறது அதோட விசேஷம். 108 சிவாச்சாரியர்கள். எல்லாத்துக்கும் மேலே அதாவது திருவாடுதுறை ஆதீனத்துக்கும் தர்மபுர ஆதீனத்துக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. சிவனோட அம்சமாகவே அவங்க பார்க்கப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் தர்மபுர ஆதீனம் இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க போகிறாங்க. அது விசேஷத்தின் உச்சகட்டம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், கோயம்புத்தூர் பக்கத்தில் ஊட்டியில் இருக்கோம், இல்லை இந்த பக்கம் திருப்பூரில் இருக்கோம், இப்போ வெளி வட்டாரங்கள் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, அப்படியே எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெளி வட்டார ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், மேட்டுப்பாளையம்னா இந்த விழாவை மிஸ் பண்ணாதீங்க. இது சூப்பர் டூப்பர் ப்ரோக்ராம். இதை டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னா வாங்க.
டிவைன் பிளெஸிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விழாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். காரணங்கள் சொல்லாதீங்க, என்னால் முடியல, எனக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், என்னால் வர முடியாத சூழ்நிலை, அதெல்லாம் வெளியில் இருந்தாவது பார்க்கலாம். நம்ம வந்து கோமாதா பார்க்குறதுக்கு காரணங்கள் தேவையில்லை. காரணம் சொல்கிறவங்க காரியம் பண்ணுறதில்ல. அதனால் தவற விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்களை பார்த்துருவோம். முதல் விஷயம், இந்த பணம் குறித்து நம்ம கொஞ்ச நாளாக பேசுவதில்லை. அதனால் அது குறித்த சில விஷயங்கள். பணக்காரராக மாறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்போதுமே ஆற்றில் வந்து குளிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுங்க. இப்போ எந்த ஆற்றுல தண்ணி ஓடுது, அது ஒரு ப்ராப்ளம். நம்பர் 2, குளம், அந்த தண்ணி வந்து ஓடாத ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் குளிக்காதீங்க. அதே போல் கிணறு வந்து வெளில பம்ப் அவுட் பண்ண மாட்டாங்க, வெறுமனே தண்ணி அங்கேயே தான் இருக்கும், கிணத்துல தான் இருக்கணும், அதுலேயும் குளிக்காதீங்க. உங்களுக்கு பணக்காரர்களாக குளிச்சுங்க, அதனால் ஒரு மாற்றம் வராது. ஆனால் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய், ஒரு நீச்சல் குளத்தில் போய் குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பெரிய பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே ஜிம் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஜிம்மை விட்டுருவோம், நம்ம அதில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல வந்து தண்ணீர் சேகரிக்கப்படுகின்றது, சேமிக்கப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் கொடுத்த அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த தண்ணி ரீசைக்கிள் தான், ஒரே தண்ணி தான் சுத்தப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க. 3 months ஒன்ஸ் தான் பம்ப் அவுட் பண்ணுவாங்க. அப்போது அதில் வந்து தண்ணியில் குளிக்கும்போது ஒரு கிடைக்கிற உணர்வு, அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்போது கிடைக்கிற உணர்வு, அது வந்து எதற்கும் ஈடாகாது. அது ஒரு மிகப்பெரிய உணர்வு. அது பணக்காரத்தனத்தின் உச்சக்கட்டம். அந்த வகையில் நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிறத வந்து ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள். சொக்கலிங்க நான் வச்சுருக்கிறதே வந்து டபுள் பெட்ரூம் வீடு, மொத்தமே 700-800 ஸ்கொயர் ஃபீட்னா ஸ்விம்மிங் பூல் வைத்து வீடு கட்டணுன்ற ஒரு ஆசையை வந்து ஆசையாவது வைத்துக்கொள்ளுங்கள். நான் இரவு தூங்கும் போகும்போது கண்ணை முழிச்சுக்கிட்டே, கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காணுங்க. அது மாதிரி நான் ஸ்விம்மிங் பூலில் வீட்டில் இருக்கிறேன், அந்த வீட்டில் குளிக்கிறேன், என்னுடைய பேரன் பேத்திகளோட குளிக்கிறேன், என்னுடைய சொந்தக்காரங்களோட குளிக்கிறேன். அது மாதிரி கனவு காண்றதுல என்ன இருக்குது? நாம் கனவு காண்றது ஏதாவது வந்து ஏதாவது அரசாங்கம் தடை பண்ணியிருக்கான்னு? கனவு காண்பதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கின்றது. ஸோ கனவை வந்து கொஞ்சம் பெருசாக தான் காணுங்களேன். ஒரு 10 குதிரை நிற்கிற மாதிரி, 2 யானை நிற்கிற மாதிரி காணுங்களேன், ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் வந்து அது ரொட்டீனாக ரிப்பீட்டடாக அந்த கனவை வந்து நீங்கள் நினைவுக்கு உங்களுடைய நினைத்து பார்க்கும்போது மனசு ஒரு நேரத்தில் நம்ப ஆரம்பிச்சிடும், இவன் பணக்காரன் தான் அப்படின்ற ஒரு விஷயம். மனசுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அந்த சோக்கால் பிரபஞ்சம், மனசு தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் நம்ம வச்சுட்டா உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு எப்படி கிடைக்கும்? நான் வந்து ஒரு வாட்ச்மேனாக இருக்கேன், எனக்கு எப்படி கிடைக்குன்னா அந்த உயர்ந்த எண்ணம் இருக்கணும். இப்போது அந்த உயர்ந்த எண்ணம்ன்றது வந்து ஜாதி அடிப்படையிலலாம் வரக்கூடிய எண்ணம் கிடையாது, மத அடிப்படையில் வரக்கூடிய எண்ணம் கிடையாது. இது வந்து ஜெயிக்கிற குதிரைக்கு தான் அந்த உயர்ந்த எண்ணம் இருக்கும். நான் சமீபத்தில் என்னுடைய நண்பர்கள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சமீபத்தில் என் நண்பர்கள் சிலர் வந்து காஃபி வெண்டிங் மிஷின் போடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. நான் தான் அந்த ஐடியா கொடுத்தது. இது மற்ற காஃபி மிஷின் மாதிரி கிடையாது. இது வந்து இந்த ஃபில்டர் காஃபிக்கு தனியாக பாய்லர் உண்டு, அப்புறம் வந்து பாலை சூடு பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம். வீட்டு காஃபியோட வீட்டில் போடுற டீயோட வீட்டில் போடுற காஃபியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நல்லா ஓடிச்சு அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் எடுக்கலாம். இதில் பெரிய வேலைலாம் கிடையாது. ஒரு டீ மாஸ்டர் வேணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம். அப்போ அதுக்கான டெமோலாம் முடிச்சிட்டாங்க. ஒரு 10 பேர் வந்தாங்க, 2 பெண்கள், ஒரு 8 ஆண்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க. முடிஞ்சது எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒருவர் கேட்குறாரு, நான் இப்போ வேலை முடிஞ்சால் கிளம்பிக்கலாம். அப்போ நான் கிளம்பிக்கலாமான்னு அவர் அதுக்கு ஒரு 1 hour சோத்துக்கு முன்னாடி தான் 1 hour சொன்னார். அப்போ நாளைக்கு நான் இருந்து எல்லாத்தையும் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே அவர் மனசு மாறி மனைவியை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், அவர் ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை முடிக்கணுன்ற ஒரு எண்ணம். ஸோ முதல் விஷயம் வந்து சோத்துக்காக வாழ்கிறது, அது வந்து மிகப்பெரிய தவறு. சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும்போதே கொடுத்த வார்த்தையை மறந்துடுறது, அது 2வது தவறு. 3வது வந்து அவருக்கு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக நீ இருந்து இதை பண்ணணும் அப்படின்ட்டு தான் கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பு. அந்த குறிப்பை மறந்து போனது யாருக்கு மறக்கும்னா இந்த நொடி வாழாத எல்லாருக்குமே மறக்கும். அண்டு அதில் ஒரு விஷயம் வந்து அதோடு நின்று தான் எனக்கு வருத்தம் வந்திருக்காது. அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை அவர் பேசும்போது தான், அவசரப்பட வேண்டாம், எல்லா மிஷினும் வாங்க வேண்டாம், ஒரு மிஷினை வாங்குவோம், என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அப்போ தான் நமக்கு தெரியும்.
இந்த இந்த பஞ்சாயத்தை வந்து அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பேசியாச்சு. 7 பேருக்கு மிஷின் வாங்கணும், 7 பேரோ 8 பேருக்கோ. மிஷின் மொத்தமாக வாங்க வேணாம், ஒரு மிஷின் வாங்குவோம், போய் பார்ப்போம், எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம். போனால் 20-30,000 போயிடும், நஷ்டமாக போயிடும், நஷ்டத்தை நான் ஏற்றுக்கலாம் அப்படின்றத எடுக்கப்பட்ட முடிவு. அது இவர் சொல்கிறார், இது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, சொல்கிற விஷயம் இருக்குமா இருக்காதா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளோட ஒரு கேள்வி வச்சோன்னே அந்த நான் சொல்லிட்டேன், தயவுசெய்து எல்லோரும் காரை விட்டுறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா இந்த நெகட்டிவ் சித்தாந்தங்களுடைய மொத்த உருவமாக நேற்று நான் அந்த நண்பரை பார்த்தேன். ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்போ கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. அதாவது வந்து காலை இல்லாதவன் வந்து 100 மீட்டரில் வந்து 10 செகண்டில் ஓட முடியும்னா முடியாது இல்லையா? அது போல் தான் அவன் தனக்கு வந்து ரெக்கை இருக்குது, அது வந்து பறப்பதற்குன்றதை மறந்துட்டு ஒரு கிளி கூண்டுலேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே அந்த கூண்டோடைய கதவும் திறந்துருக்கு. அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகிடுச்சு. அப்போ அந்த கிளியை போய் நீ பறக்கணும், உயர பறக்கணும் நான் ஒரு கழுகாக சொன்னால் கூட அது ஒரு டைமில் அந்த கிளி வந்து கழுகு கன்வின்ஸ் பண்ணோம், வேணாம் வெளியில் ஆபத்துகள் இருந்தது, இந்த கூண்டில் வேலை அளவுக்கு சோறு கிடச்சிரும், நம்ம வந்து இங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, நம்ம பேசாமல் இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உயர பறந்துருக்க அந்த பருந்தையும் கொண்டு வந்து கூண்டில் அடைக்கக்கூடிய வேலையை பண்ணணும். அப்போது அந்த அந்த பணம் குறித்த சிந்தனை இல்லாதவர்களுக்கு, பணம் பண்ணணுன்ற சிந்தனை இல்லாதவர்களுக்கு எப்போதுமே பிரச்சனைகள் தான் தெரியும். எல்லா சொல்யூஷன்லேயும் பிரச்சனை தெரியும். எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன் தெரிகிறவன் ஜெயிக்கிற குதிரை. ஆனால் எல்லா சொல்யூஷன்லையுமே எல்லா தீர்வுகளையுமே ப்ராப்ளத்தை பார்க்கக்கூடியவன் கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. ரொம்ப முக்கியமானது அது போன்ற ஆட்களை நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் வந்து துரோகியை வைக்கலாம், எதிரியை வைக்கலாம், வில்லங்கமான ஆட்களை வைக்கலாம், பணம் ஏமாற்றம் யாரை வேணால் நீங்கள் வச்சுங்க. ஆனால் நெகட்டிவ் சிந்தனைகள், வேலையே செய்யாமல் கேள்வி மட்டும்தான் கேட்பேன் அப்படின்றவன் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். ஒன்று, இது எதனால் இந்த விஷயம் வருது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு முறை அதே நண்பர், நான் யாரையும் இண்டிவிஜுவலாக சொல்ல, உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஒரு இடத்துக்கு போகணும், எல்லோரும் கிளம்பியாச்சு, இவர் மட்டும் மெசேஜ் அனுப்புகிறார், ஆனால் நான் கிளம்புனேன், வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, அப்புறம் இந்த தவறு நடந்தது, அந்த தவறு நடந்தது, அப்போ நான் என்ன பண்ணுறது, ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுவான்னு, நீ போனால் அங்கேயே இருந்துட்டேன் நான். ரெண்டாவது ஒரு 3 நாள் கழிச்சு, நல்ல வேலை, ஒரு நல்ல விஷயம் நடந்தது, நான் அது மாதிரி போகாதனால எங்கள் தாத்தா உயிருக்கு போராட்டியிருந்தார், அவரை அட்மிட் பண்ணிட்டேன், அவர் உயிரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவர் போயிருந்தாலும் அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம், அவர் வந்து எந்த ஆபத்தும் வந்திருக்காது. இவர் வராததுக்கு வந்து பஞ்சரு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி காரணங்கள் சொல்கிறார். இன்ஃபேக்ட் சமீபத்தில் கூட ஒரு ரொம்ப வேண்டப்பட்ட சகோதரியை வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, என்ன ஃபாலோயர் தான் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த பூஜை ரூமே சரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி, இதனால் ஆபத்து வருமான்ட்டு. நான் எப்படி பார்க்குறேன்னா, பூஜை ரூம் சரிஞ்சது அது தப்பு தான். யாரோட தப்பு? அது சரியாக மாட்டலை, அது வயசாக இருக்கும், 18-20 வருஷம் ஆகிருக்கும், அது உளுத்து போயிருக்கும். என்ன அதில் பாசிட்டிவாக பார்க்கணும், நம்ம உட்காரும்போது நம்ம கீழே நம்ம குழந்தை பேரம்பேத்திகள் மேலே விழலை, அதுக்கு இந்த சாமி சிலைகள்லாம் உடையலை, நம்ம தலையில் பட்டு ரத்தம் வரல, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அது விழுற அளவுக்கு நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம அந்த அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு லைஃப்பை லீட் பண்ணல. ஸோ நம்ம மேலே குறைய வச்சுட்டு வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, இது ஊந்துச்சு அது ஊந்துச்சுன்னு சொல்கிறது தவறு. ஸோ இது போன்ற ஆட்கள் வந்து கடைசி வரைக்கும் காரணங்கள் சொல்லுவாங்க. தாங்கள் செய்யாததற்கு என்னெல்லாம் வந்து காரணங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஒரு டிக்ஷனரியோட ஒரு 100 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் அவங்களோட காரணம். எல்லா விஷயத்துக்கும் காரணங்கள் இருக்கும், கடைசி வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க, செயல் இறங்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் சொல்கிறது, எண்ணம் மாறுனா அவங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு வந்து ஓடுற நல்ல தண்ணி, ஆறு ஓடுற இடத்துல குளிக்கணும். அதாவது இப்போ நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சொக்கலிங்க நீ சொன்னதால தான் ஆற்றுல குளிச்சேன், என் வீட்டுக்காரர் நீச்சல் தெரியும் ஆற்றுல போயிட்டாரு அவன் சொல்லக்கூடாது. நீச்சல் தெரிஞ்சவன் சேஃபான அந்த சூழல்லாம் இல்லாத இடத்துல போய் குளிக்கணும். நான் இன்றைக்கும் பாவனாசம் அம்பாசமுத்திரம் வீட்டுக்கு போகிறேன், பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னா பாவனாசம் போவேன். அங்கே வந்து என்ன வெள்ளம் வந்தாலும் அந்த ஊரே அழிஞ்சால் கூட அந்த இடத்துல தண்ணி வராது, ஒரு 3 அடி தான் தண்ணி இருக்கும், அழகாக ஸ்விம் பண்ணி குளிக்க முடியும். அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான இடம். ஆனால் போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு அந்த இடத்துக்கு போய். குளிக்கணும்னு தோணுச்சுன்னா குளிச்சப்பெல்லாம் முந்தி அந்த நீர்லாம் சுத்தமாக இருந்தபோது அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ எல்லாமே மாசு அடைந்து விட்டது, அதனால் இப்போ நான் போய் குளிக்கிறது ரொம்ப ரேர். சில இடங்கள் இருக்குது, மாசுபடாத இடங்களில் போய் நீங்கள் குளிக்கலாம். ஸோ வாய்ப்பு இருக்குங்களா அதை நீங்கள் பண்ணுங்கள். இது முதல் விஷயம். பண்ணால் கொஞ்சம் எண்ணம் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது வந்து
வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. உங்களுடைய நீங்கள் வந்து என்ன ஜிம் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸ்விம்மிங் போகலாம், எல்லாமே ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது. அதனால் வந்து வாக்கிங் போனால் தான் 2 ப்ளஸ் உண்டு. உங்களோட 2வது இதயம் அப்போ தான் வந்து வேலை பார்க்கும். அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் சுத்தமாகும், அது சரியாக இருக்கும். கடவுள் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து ஒருவரை படைக்கிறார், ஒருவரை படைக்கின்றார், குறைகள் இல்லாமல். இப்போ உங்களுக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா பில்லு மாற்றணுன்னா, லிவர் ப்ராப்ளம்னா 1 கோடி ரூபா பில்லு, 60 லட்சத்து 1 கோடி ரூபா மாற்றணுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், வால்வை மாற்றணும், அதை பண்ண இதை பண்ண, இது போல் எல்லாத்துக்கும் பில்லு இருக்குது. அதில் எந்த பில்லும் போடாமல் எல்லாத்தையும் பக்காவாக ஒரு மெக்கானிசத்தை செட் பண்ணி இந்த பூமிக்கு நம்மளை அமுச்சு விட்ருக்காரு நம்ம வணங்குற கடவுள், இயேசு, ஆண்டாள், அல்லாஹ். அப்போது நாம் வந்து அவர் இலவசமாக கொடுத்தான்றது, நம்ம தண்ணி அடிக்கிறோம், சிகரெட் குடிக்கிறோம், அடுத்தவங்க மூஞ்சில் ஊதுறோம், வாக்கிங் போகாமல் தொப்பையை நல்லா வளர்த்துக்கிட்டு நான் என்ன மாதிரி சுற்றிட்டுருக்கோம், கண்டதை சாப்பிட்டு கண்ட நேரத்தில் சாப்பிட்டுட்டு. அது மிகப்பெரிய தவறான விஷயம். அப்போது நீங்கள் கடவுளுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கணுன்னா உங்கள் உடலை நன்றாக பேணி காக்க வேண்டும். வாக்கிங் போங்க, இரவு 7 மணிக்கு அப்புறம் சாப்பிடாதீங்க, காலையில் வந்து 9 மணிக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க, காஃபி டீயை அவாய்ட் பண்ணுங்க, நிறைய காய்கறி சாப்பிடுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. என்ன சொல்கிறது, அது வந்து ஸ்பைஸியாக ஆயிலியாக சாப்பிடாதீங்க. B12லாம் பொதுவாக B12 வேணும் அப்படின்னா அது நான்வெஜ் தான் இருக்குது. நான் வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் யார் பியூர் வெஜிடேரியன்லாம் B12 டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று சாப்பாடு, இன்னொன்று வந்து வாக்கிங், இது ரொம்ப மஸ்ட்டு. இதற்கும் பணத்துக்கும் சம்மந்தம் உண்டான உண்டு. எப்படி அப்படின்னா, நீங்கள் கடவுள் கொடுத்த உடம்பை வந்து அவர் எப்படி கொடுத்தாரோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறது வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு உங்களை பிடிச்சிருச்சு, இவன் கரெக்டாக இருக்கான், இவன் சிஸ்டமேட்டிக்காக இருக்கான், இவன் நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணல அப்படின்றது தோணிடுச்சுன்னா அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்ததையும் கொடுப்பார், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களையும் அள்ளி கொடுப்பார். நீங்கள் கடவுள்கிட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கணும், நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணணுன்னா உடலை பார்த்து கொள்ளுங்கள். நிறைய பேர் வந்து ஒரு சின்ன பிம்பிள் வந்துச்சு, பரு வந்துடுச்சுன்னா 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுவாங்க. அந்த டாக்டர் பார்க்குறேன், இந்த டாக்டர் பார்க்குறேன்னு. அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். எனக்கு ஒரு ஸ்கின் டாக்டர் சொன்னாங்க, பரு வந்து தான் நீ அப்படியே விட்டுரு, அந்த மருந்து தவிர இந்த மருந்து தவிர அதை வந்து பிடுங்குறேன் இதை பிடுங்குறேன்லாம் ஒன்றும் பண்ணிகிட்ருக்காத. அது எதாவது பண்ணனா அது வந்து இன்னும் அதை வந்து அதிகப்படுத்தும். ஏன்னா அது உடம்பில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சேஞ்சு, அது ஏதோ பருவாக வருது. அப்போ அது வந்து தான் ஆகணும். நீ அதை ஸ்டாப் பண்ணுறேன்னா ப்ராப்ளம் ஃபார் யூ, ப்ராப்ளம் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. எல்லாத்தையும் அதன் போக்கிலே விட்டுருங்க. அதுக்கு பதில் வந்து உணவை மாற்றிக்கிட்டு, உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டு, இந்த பிஸ்கட் சாப்பிட்றது, அதாவது நான் சொல்கிறது வந்து நார்மலாக இந்த கடையில் இந்த குட்டு எல்லாம் கிடைக்குது இல்லையா, அது போல் பிஸ்கட் சாப்பிட்லாம் விட்டுட்டு ப்ரௌன் சுகரில் செய்யக்கூடிய வீட்டில் பண்ணக்கூடிய, வீட்னா ஹைஎண்டு வீட்டு ப்ரோட்டீன் ரிச் வீட்டில் பண்ணக்கூடிய பிஸ்கெட்ஸை சாப்பிடுங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் இன்றைக்கி 2000 ரூபா கிலோ இன்றைக்கி ஒரு பிஸ்கெட்டோட காஸ்ட். அது இது வந்து எனக்காக நான் சொல்லலை, அந்த அந்த பிஸ்கெட் பிஸ்னஸ்க்குள்ளே போகணுன்றது நான் ஆசைப்பட்றேன், அதை நோக்கி நான் பிரயாணப்படுறேன். இது ஹெல்த்துன்னு வரும்போது. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உங்களை நல்லா பெரிய லெவலில் கொண்டு வரணும், நீங்கள் அடுத்த கட்டம் உங்களை நகர்த்தணுன்னா ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த்துன்றது அதனால தான் சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம் வந்து, நாளை என்பது கடவுளோட பிரச்சனை. நாளை பற்றி திங்க் பண்ணாதீங்க. இன்னைய பொழுது வாழுங்க, இந்த நொடி வாழுங்க. அவன் பார்த்துப்பான், படைச்சவன் தண்ணி ஊற்றுவான். நம்ம பிளான் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. அதை போட்டு மண்டையை அப்படியே மூளையை கசக்கி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வேண்டாம். நாளை என்பது கடவுளோட பிரச்சனைன்னு கடவுள்கிட்ட விட்டுருங்க. யூ வில் டேக் கேர். ஒன்லி ப்ரொவைடட் நீங்கள் வந்து உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதான் விஷயம். 4வது வந்து, ஒரு வீடு இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா சோஃபா மட்டும் ஆஃபீஸில் போடாதீங்க. ரிவால்விங் சேர் யூஸ் பண்ணாதீங்க, ஃபிக்ஸட் சேர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மார்ட்டான ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு சேரில் உட்காந்து பேசுறதுக்கும், ஃபிக்ஸட் சேரில், அதாவது மூவபிள் ஃபிக்ஸட் சேர், இப்போ நான் உட்காந்துருக்கு ஃபிக்ஸட் சேர், இதுக்கும் சோஃபாவில் உட்காந்து பேசுகிறதுக்கும் ஒரு ரிவால்விங் சேரில் உட்காந்து பேசுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சோஃபா வந்து உங்களை ஸ்மார்ட்டராக ஆக்காது. நீங்கள் வந்து ஒரு வேலைக்கார மனநிலை கொண்டு போய்டும். ஈஸி சேரில் உட்காந்தா எப்படி இருப்பீங்க, அதே மனநிலைக்கு இந்த சோஃபாவில் உட்காந்து பேசுறது கொண்டு போய்டும். அதனால தான் நான் என்னோடய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த சோஃபாலாம் கிடையாது, எல்லாம் பிளாஸ்டிக் சேர். 1100 1300 ஒரு 250 சேர் வாங்கி போட்டு வச்சுருக்கேன். அந்த எப்போல்லாம் ஆள் வராங்களோ போடுவாங்க. அந்த டைனிங் டேபிள் மட்டும் ஒரு 6 சேர் இருக்குது. வேறு எங்கேயுமே வேறு எந்த ஒரு
அழகுபடுத்தப்பட்ட சேர்லாம் நான் யூஸ் பண்ணல. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறத நான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஸோ எங்கே வந்து போனாலும் சோஃபாவில் உட்காராதீங்க. நம்பர் 2, ரிவால்விங் சேரை யூஸ் பண்ணாதீங்க. ரிவால்விங் சேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து யாராவது நீங்கள் சொல்லி அவங்களோட கனெக்ட் பண்ணி அம்பானி யூஸ் பண்ணுறாரு, அத்வானி யூஸ் பண்ணுறாருல எனக்கு கேட்காதீங்க. நான் வந்து ஒரு காமன் மேன், நீங்கள் ஒரு காமன் மேன். சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வேணால் உட்காந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், எது என்ன மாதிரி எஃபெக்டை கொடுக்குது, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் தாட்டை கொண்டு வருதுன்றதை பாருங்கள். அது வந்து ஆக்சுவலாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல சேரில் உட்காரும்போது யூ வில் லுக் ஸ்மார்ட்டர். நீங்கள் என்ன வேணுமோ அதை கரெக்டாக டிமாண்ட் பண்ணுவீங்க. அந்த டிமாண்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு கிடச்சிரும். அண்டு நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட டேபிளில் வந்து குப்பையை சேர்க்காதீங்க. நீங்கள் வந்து நான்லாம் ஆஃபீஸ் போனால் டேபிளில் எல்லாத்தையும் பரப்பி போட்டுருவேன். ஆஃபீஸ் விட்டு வரேன்னா எல்லாத்தையும் மறுபடியும் 2 பேக்கில் இந்த என்னோடய பொண்ணுலாம் சொல்லுவேன், இந்த அப்பா வந்து இந்த முறுக்கு விற்க வியாபாரி மாதிரி போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாள், கிண்டல் பண்ணுவாள். அது அவ்வளோதான். ஒரு சின்ன பொருள் கூட என் டேபிள் மேலே இருக்காது. நான் எழுதி கசக்கி குப்பத்தொட்டில் போட மாட்டேன், கொஞ்சம் தூரம் தள்ளி போடுவேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கான விஷயம். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குப்பையை தூக்கி வெளில போட்டுருவேன். நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் வந்து லைஃப்பில் உங்களோட தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகணும், திங்கிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகணும். திரும்பவும் சொல்கிறேன், இது 2-3 முறை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். உங்களோட ஆஃபீஸ் டேபிளையும் ஆஃபீஸ் ரூமையும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேபிளையும் வீடையும் வந்து சுத்தமாக பொருட்கள் வந்து அடைச்சி போடாமல், பொருளை வந்து டம்ப் பண்ணாமல் வைத்துக்கொள்ளுங்கள். பெரிய மாற்றம் வரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண பட்சத்தில் நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான, பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம்.